உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நம்ம ஏழ்ற அரவிந்த் அரசியல் அலப்புறையோட காத்துட்டு இருக்காரு. காயத்ரி பார்த்துடலாமா என்ன மெசேஜ் எடுத்துன்னு வர்றாரு? தேர்தல் திருவிழா 2026 குழுவினருக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏழரை டீம் சார்பா இன்னைக்கு சூப்பரான ரொம்ப முக்கியமான நாட்டுக்கெல்லாம் தேவையான ஒரு கண்டென்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதனால் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுனால தேடி கண்டுபிடிச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். யாரை பற்றி தெரியுமா? தாவேகா சேர்ந்த ஆதவர்ஜுனா அவர்களை பற்றி. அவரை பற்றி என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது அப்படின்னா, அவர் வாயை திறந்தாலே சுவாரஸ்யம் தான். இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் வாய்க்கு வந்ததை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இவர். கரூரில் 41 பேர் தாவேகா கூட்டத்திற்கு போயிட்டு உயிர் பலியான சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிட்டுருக்கு. அதை இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் எப்படி செந்தில் பாலாஜி 41 பேரோட உயிரை காவு வாங்கினாரோ அது மாதிரி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சென்னையில் செலக்ட் பண்ண இடத்துல பல அமைச்சர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு அசம்பாவிதத்தை நிறைவேற்ற முயற்சி செஞ்சார். நாங்கள் அதை முன்னையே ஸ்மெல் பண்ணிட்டு கேன்சல் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டை கேட்கும்போது தேர்தல் ஆணையமே கேள்வி கேட்கலாம். இங்கே வா, இதெல்லாம் சொன்னில்ல, இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கே? போகிற போக்கில் நீ பாட்டுக்கு அலிகேஷனை அள்ளி தூவிட்டு போகிற, எது நடக்க போகுதுன்னு உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சிச்சு? இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்துச்சு? இப்படின்னு 1008 கேள்வி கேட்டால் இப்படி பேசுகிறவங்களாம் யோசிப்பாங்க. அப்படி எதுவுமே கேட்கல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு தாவேகால வந்து கரூர் மீட்டிங்கில் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு கூட தான் ஒரு பேச்சிருக்கு. அதை எல்லாரும் பேசினா எப்படி இருக்கா? இந்த மாதிரி வர்ற அலிகேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். இவர் பாட்டுக்கு போகிற போக்கில் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. முக்கியமாக இந்த அலிகேஷன் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டாங்களாம். அதனால தலைவன் டென்ஷனாக இருக்கார். நேற்று கொளத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும். எப்படி கரூரில் வந்து நடத்தினாங்களோ, செந்தில் பாலாஜி நடத்தி இன்னைக்கு தொகுதியை மாறி கோயம்புத்தூரில் போய் பயந்துட்டு நிற்கிறாரோ, அதேமாரி கொளத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சுட்டு நடத்த பார்த்தாரு. ஆனால் அதை நாங்கள் வந்து உணர்ந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ விரைவாக வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்கு காவல்துறை வந்து எந்த சப்போர்ட்டும் நேற்று பண்ணல. அது மீடியா, உங்கள் மீடியாவே வந்து லைவ்ல காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வருத்தத்திற்குரிய ஒரு பேரதிர்ச்சி காலையில் ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. எங்கள் தலைவர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் என்ன தப்பு செய்தார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு க ஸ்டாலின் சார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறோம். தொடர்ந்து அவர் இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனேன்னு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் அப்படி இழுத்து டப்புன்னு ஒரு போடு போட்டா மாதிரி எங்கள் மேலே கேஸ் போடுறீங்களா? விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் மேலே ஏதாவது கேஸ் போடுறீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது. திமுகவுக்கு தாவேகா தான் வந்து பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. அதனால தான் தாவேகா மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அச்சு காலி பண்ணுற மாதிரி பேசுகிறார். இது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை மட்டும் பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப உதாசீனை பற்றி பேசுகிறார் ஆதவர்ஜுனா அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நமக்கு அப்படித்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கூட இருந்த பொதுமக்கள் மேலேயும் பொதுமக்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா இது வந்து எந்த மாநிலத்தையுமே நடக்காது. ஆக்சுவலா அந்த அளவிற்கு மு க ஸ்டாலின் சார் அவர்களும் திமுக காரங்களும் எங்க தலைவர் விஜய் சார் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா எந்த அளவிற்கு பயத்தோட உச்சகட்சம். இன்னைக்கு இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அவர் வந்து ஃப்ரீயா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது, ஒரு போட்டியே கிடையாது. எங்களுடைய தலைவர் பார்த்து தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மிரட்டல்களுக்கு எல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி எங்க கட்சியும் பயப்படாது. மக்களுக்கு நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், நம்பிக்கையா நாங்க எங்களுடைய பயணத்தை தொடருவோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.